நம்ம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? அட நம்ம ரகு 5 வருஷம் முன்னாடி உன்னை ஒரு கல்யாணத்துல பார்த்தது. அப்போ நீ ஒரு ஸ்டில்ஸ் போட்டோகிராஃபர், இப்ப ஸ்டில்ல போட்டோகிராஃபர். ஆனா நீரு நான் முன்னால பார்த்ததை விட இப்ப சும்மா கும்முன்னு இருக்கிற. சரி சரி, நான் வந்த வேலை பாக்குறேன். இவ்வளோ பேர் இருக்காரேண்ணா, இவெல்லாம் யாருன்னு தெரியல, சொல்லுவாங்க. அரே ராஜா சார், பாரதி பாரதி மேடம், இங்கே வாங்க 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 வாங்க, இங்க நில்லுங்க சார். நடுவுல முக்கியமான பாட்டி பாரதி மேடம் வாங்க. அங்க கேமரா அங்க இருக்கு பாருங்க, எல்லாரும் பாருங்க. பிக்சர் எடுக்கணும். கரெக்ட், அங்க இருந்து எடுக்க போறாரு அவரு. பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவதான் பொண்ணை பெற்றவா சித்ரா மேடம். சித்ரா மேடம், பாலசுப்ரமணியம் சார் உங்களை எங்கேயுமே பார்க்க முடியலையே, இன்னைக்கு கரெக்டா வந்துட்டீங்க. வாங்க சார், அங்கே போயிட்டு இருங்க. இந்த இடத்துல இல்லைங்க சார், அங்கே பார்க்கட்டும். போட்டோ அங்கே இருந்து எடுக்கிறாங்க. அதானே பையனோட அம்மா அப்பா. என்ன எனக்கு இந்த மாமியை தெரியும். இந்த மாமி கழுத்துல பார்த்தேலா எங்க அம்மா ஜோலிக்கிறது. நான் மறந்துடாதீங்கண்ணா, எனக்கு ஒண்ணு வேணும்ண்ணா. சரி சரி, உள்ள போய் பாருங்க. வாசுதேவன் சார் வாங்க வாங்க. ஜானகி மேடம் வாங்க, அங்கே வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம். அங்கே பாருங்க, அங்கே எடுக்கிறாரு. தேங்க்யூ தேங்க்யூ. டீ வச்சு வேலை இன்னைக்கு நன்னா தெரியும். டீ ஐயா, நம்ம பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி வருவா. இவாதான் பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாம் உபயம் நன்னா தெரியும் எனக்கு. வாழ மாமி, நீங்க ஆத்துல சாப்பிடுறதே இல்ல, ஏதோ விரதம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். என்னங்க இங்க சித்ரா, நீ கவனிச்சியாங்க, கல்யாணத்துக்கு வர்றவங்களை எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்க வளர்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கேமராமேனை தவிர ஆமாங்க, அவரு போட்டோ எடுக்கிறாரு, எல்லாரும் நிக்க வச்சுதான் அவரு மட்டும் அங்கே இருங்க அங்கே இருங்க சொல்லிட்டு இருக்க. சும்மா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண. வாங்க, வேலை நிறைய கிடக்குது. வாங்க வாங்க. ரைட் ரைட் ரைட். ஆமா, இப்ப பொண்ணு மாப்பிள்ளைலாம் இங்க யாரையும் காணோம். எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிக்க போயிருக்கா போல் இருக்கு. வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா பாத்துட்டு வருவோம். இவதான் மாப்பிள்ள மாப்பிள்ள பாருங்க, மாப்பிள்ள வந்துட்டாரு, மாப்பிள்ள வந்துட்டாரு பாருங்கண்ணா. வத்சு, நம்ம கல்யாணத்தை கூட நீ இவ்வளவு எக்ஸைட்டடா இல்ல. வாப்பா அஜய், வா வா, பி ரெடி. டேய், என்னடா அவங்க அப்பா பி ரெடிக்கு சொல்றாரு? அவரு என்னைய பி ரெட்டி சொல்றாருடா. ரெட்டியா? நீ ஐங்காரு நினைச்சேனா? நானு பொண்ணு நீங்க தான் அஜயா மோகன். உங்க கெட்டப் சூப்பரா இருக்கு. ரைட், உங்களோட போட்டோ எடுக்க. ஹலோ ஹலோ, வாங்க 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 வாங்க. நீங்க வந்து அர்ஜுன் கரண். கரெக்ட். அங்கே பாருங்க ஒரு போட்டோ. தேங்க்யூ தேங்க்யூ. நான் போட்டோகிராஃபர். டைட்டானிக் போஸ், சரி. வயல்ல விவசாயி போஸ். இந்த சினிமா நடிகர்கள்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரிசப்ஷனுக்குலாம் வருவாங்களே, அந்த மாதிரிலாம் போட எடுக்க மாட்டீங்களோ? சைக்கிள் கேப்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுறீங்க பாத்தீங்களா? சரி சரி, போய் ரெடியா இருங்க சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. சுப்பு, நீங்க சுப்பு தானே? அண்ணன் இல்லைங்களா? வந்துட்டாங்க. ராஜி, சரோஜா, உங்களை எல்லாம் போட்டோ எடுக்கும். ஐயோ, நாங்க இன்னும் ரெடியே ஆகல. கல்யாணம் முடியறதுக்குள்ள ரெடி ஆயிருவீங்களா? ஏன் சார், போட்டோ மட்டும் தானா, வீடியோலாம் இல்லையா? ஆமா, இந்த போட்டோக்கு இந்த அலப்பற எனக்கே துட்டு கொடுக்கறது யாருன்னு தெரியல. இதுல வீடியோ கேமரால எங்க மணப்பெண் என்ட்ரி டான்ஸ் எடுப்பீங்களா? எல்லாம் எடுப்பாங்க. அதுக்குதான் க்ளோஸ் அப் கண்டென்ட் ஒருத்தர் வரான். நானே இன்னும் பார்க்கல, வருவார். ஓகே சார், நம்ம லேட்டா ஆகுது. இப்போ கட்டினாலும் நாளைக்கே ரெடி ஆகும். நாங்க வரோம். டேய் ரகு, இத்தனை பேரு, இத்தனை பொண்கள், மாப்பிள்ளை, இதுல யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு ஒண்ணுமே விளங்கல. நீ யாரு கொஞ்சம் சொல்ல. அது கிழிஞ்சது போ. இது தெரியாமலா இங்க கல்யாணம் பண்ணி வைக்க வந்துட்டேன். நானும் போய் தாலி கட்ட போறேன். சொல்லு ஓய். அப்ப நான் முதல்ல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓ, பிளாஷ்பேக்கா? ஆமா, சினிமாவுக்கு தான் பிளாஷ்பேக்கா, டிராமாக்கு இருக்க கூடாது. அப்ப சரி, சீன் 1 டேக் 1. என்ன சரி, ஏதோ கல்யாணம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அமேசான், கூகுள்ல உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாக்கெல்லாம் அனுப்பலாமா? இரு அலெக்சா, இப்ப அவங்க தானே பிளாஷ்பேக்கு தானே போயிருக்காங்க. திரும்ப வரட்டும், ஹனிமூனுக்கும் சேர்த்து டிராவல் ஐடியாஸோட அனுப்பிடலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே
நீங்களும் நாள் தவறாம வேண்டிட்டு தான் இருக்கீங்க. உங்க வேலையெல்லாம் தீர்ந்துருச்சா என்ன? வேணேன்னு பாடும்போது நீ வந்து நிக்கிற பாரு, இதுக்கு பேர் தான் டைமிங். அதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை. சீ போங்க, ரொம்ப தான் சொல்றீங்க. அப்பா உங்க சாமர்த்தியத்துக்கு அளவே இல்லை. என்னம்மா சொல்ற? பின்ன அம்மாவை கிண்டல் பண்ணா கூட அத அவங்களுக்கு பாராட்டா தெரியற மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா? அத்தை சொன்னேன். இப்படித்தாம்மா 25 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கண்ணு வைக்காத, நானே பதட்டத்துல இருக்கேன். என்ன பதட்டம்? உன் தங்கச்சி சுப்புலட்சுமி காலேஜ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறா இல்லையா, அவ ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். அப்பா இதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லாத வேலை. நீங்க போக்கா, நான் எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பாருங்க பாக்காவ, அவெல்லாம் ஏன் அண்ணன் வம்புக்கு இழுக்கிற? தங்கச்சி தானே, விட. ஆமா ஆமா, நானும் அதே காலேஜ்ல தான் படிச்சேன். என்னைக்காவது என்ன இப்படி என்கரேஜ் பண்ணிருப்பீங்களா? இவளுக்கு மாத்திரம் இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. அவ ஜெயிச்சா நீ ஜெயிச்ச மாதிரி தானே. எனக்கு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் நான் ஜெயிச்ச மாதிரி. ஏமா அக்காவும் நானும் நீ அப்பா கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? காலேஜ்க்கு ஐ திங்க் இந்த சுபுவை ஃபாலோ பண்ணினா இன்னும் நிறைய லீட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம் போல இருக்கே. குட் ஐடியா. காலேஜ் போற பொண்ணு இல்லையா, அது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. லெட்ஸ் கோ.